Good morning, students. Welcome back to the computer science class. In last class, we completed how to wrap C++ programs through Python by using G++ compiler. So now we are going how to access SQL statements, RDBMS SQL statements in Python. In this, we are seeing SQLite statements, how to access SQLite statements, how to access the databases, tables, manipulate everything, SQLite statements through Python programs. So data manipulations through SQL is chapter 15, unit 5. Here, create a table and add new rows in databases, update, delete records in tables, query the table, write the query in CSV file. This all the things we already completed in last two chapters. So ஏற்கனவே நம்ம கடைசியா பார்த்த பாடத்தினுடைய விஷயங்களையே தான் திரும்பவும் இங்க பைத்தான்லேருந்து எப்படி செய்யப்படுறதா SQL எல்லாமே தனியா செஞ்சோம். RDBMS டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம், டேபிள்ஸ் டிசைன் பண்ணோம், அதுக்குள்ளே டப்பிள்ஸ் இன்செர்ட் பண்ணோம், ஆல்டர் பண்ணோம், டெலீட் பண்ணோம், டேபிள் டிசைனே ஆல்டர் பண்ணோம், தென் டேபிள் டெலீட் பண்ணுறதுக்கு, ட்ராப் பண்ணுறது, டேட்டாபேஸ் டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்தோம். ஸோ ஆல் தி திங்ஸ் டு டூ பை யூஸிங் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து MySQL ஆக்சஸ் பண்ணல, நம்ம அதுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் டேட்டாபேஸ் RDBMS இருக்குது. அந்த RDBMS தான் வந்து SQLite. இந்த SQLite எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தனி வீடியோவை போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்து SQLite எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. வெரி சிம்பிளஸ்ட் RDBMS சாஃப்ட்வேர். இந்த சிம்பிளஸ்ட் RDBMS சாஃப்ட்வேர் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கெல்லாம் போதுமானது. சரி, ஓகே, டேரெக்டாக லெசன்ஸ்குள்ளே போகலாம். A database is organized collection of data. The term database can both refer to the data themselves or together database management system. ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு டேட்டாவையும் குறிக்கும் அல்லது டோட்டலாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் குறிக்கும். The database management system is a software applications for the interaction between users and the databases. ஸோ DBMS-உடைய வேலை அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த யூசர் டு டேட்டாபேஸ்க்கு இடையில இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூசர் கொடுக்குற டேட்டாவை கொண்டு ஸ்டோர் பண்ணணும், அல்லது தேவைப்பட்டால் வியூ பண்ணணும், அல்லது எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், டெலீட் பண்ணணும், அல்லது அங்கே இருக்கிற டேட்டாவை கொண்டு இந்த யூசருக்கு காமிக்கணும். அது டைரெக்டாக அப்படியே காமிக்கலாம், இல்லை அவங்க சொல்கிற மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்து காமிக்கலாம். சரி, ஓகே. யூசர்ஸ் டோன்ட் ஹாவ் டு பி ஹியூமன் யூசர்ஸ், தே மே பி அதர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ யூசர் தான் வந்து டேட்டா பேஸ்க்குள்ள டேட்டா எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் போக போக சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டேட்டா இன்புட்டுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அதுக்கு இன்புட்டுக்கு தேவையான டேட்டாவை ரன் டைமில் யூசர் கொடுத்துட்ருக்கோம், அது கால்குலேஷன் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குது. சம்டைம்ஸ் அதுக்கு தேவையான டேட்டாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கலாம். இன்னும் பெஸ்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அவங்களுடைய டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணுற டேட்டாவெல்லாம் ஃபைல்ஸாகவும் டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சாஃப்ட்வேர்லேயே ஒர்க் பண்ண முடியும் கொஞ்சம் பெரிய லெவலில் போகும்போது. ஸோ தே கேன் பி அதர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமோ எந்த ஒரு அப்ளிகேஷனோ எந்த ஒரு சாஃப்ட்வேரோ கூட டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும், அது கொண்டே ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வி வில் லேர்ன் ஹவு பைத்தான் ப்ரோக்ராம் இன்ட்ராக்ட் as a user of an SQL database. ஸோ இப்போ நம்ம இங்கே ஜஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு எப்படி டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம், பைத்தானில் இருந்துக்கிட்டு SQL ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால தான் சிம்பிள் RDBMS SQLite எடுக்கிறோம். சரி, ஓகே. SQLite is the simple relational database system. ரொம்ப முக்கியமான விஷயம். SQLite is a simple database. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் தான். Which saves data it's in regular data files or even in the internal memory of the computer. So data file or internal memory of the computer save பண்ணு. It is designed to embedded in applications. ஸோ அது எம்பெடட் அப்ளிகேஷன்ஸாக இருக்குது, எல்லாமே கலெக்ஷனாக ஒரே இதில் இருக்குது.
அந்த டேட்டா பேஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன டேட்டா பேஸ் RDBMSக்குள்ள வச்சிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் செப்பரேட் டேட்டா பேஸ் ஆர் ஈவன் ப்ரோக்ராம்ஸ் such as MySQL or Oracle, SQLite is fast, rigorously tested and flexible and making it easier to work. நீங்கள் MySQL or Oracleலாம் போனீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். ஸோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது அல்லது டேட்டா கூட வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். நீங்கள் கம்பேர் டு SQLite கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா ரொம்ப சின்ன லெவலில் டேட்டா பேஸ் ஆக்சிங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், RDBMS SQLite போதுமானது. பெரிய லெவலுக்கு கூட அதுவே போதுமானது. ரொம்ப பெரிய லெவல் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், MySQL Oracle அப்படிங்கிற மாதிரிலாம் போகணும். ஸோ சிம்பிள் லெவல் டேட்டா பேஸ் ப்ராசஸிங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணால் போதும், SQLite போதும். ஏன் SQLite போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, SQLite is fast, rigorously tested and flexible, making it easier to work. These are the reasons நம்ம SQLite சூஸ் பண்ணுறோம். ஆனால் SQLiteல எல்லா SQL கமாண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கமாண்ட்ஸ் மட்டும் நம்ம SQL யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளான விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெரிய லெவலில் காம்ப்ளிகேட்டட் கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னா MySQL ஆர் Oracle தான் போயாகணும். ஸோ பெரும்பாலான ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர்ஸ்க்கு அந்த லெவலுக்கு தேவைப்படாது. அதனால SQLite போதுமானது அப்படிங்கிறாங்க. Python has a native library for SQLite to use SQLite. ஸோ பைத்தானில் ஒரு நேட்டிவ் லைப்ரரி இருக்குது. என்ன லைப்ரரி இருக்குது, SQLite அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், SQL கமாண்ட்ஸை பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படி C++ ப்ரோக்ராம்ஸ் CSV ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும், கிரியேட் பண்ணோம், டேட்டா கொண்டு ஸ்டோர் பண்ணணும், திரும்ப டேட்டா ரிட்ரைவ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி பல ஆக்சஸிங் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் SQL கமாண்ட்ஸ் மேனிப்புலேட் பண்ணலாம் த்ரூ த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ். அதுக்கு நம்ம SQLiteன்னு ஒரு மாடல் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி C++ ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு sysOS அப்படிங்கிற மாடல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா, getopt, sysOS getopt மாடல் யூஸ் பண்ணி, இந்த 3 மாடல் யூஸ் பண்ணி C++ ப்ரோக்ராம்ஸை நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரே காமன் கோடிங் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் SQLiteன்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த ஒரே ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணால் போதும். அங்கே யூஸ் பண்ண மாதிரி இங்கே 3 மாடல் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு மாடல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா SQLite ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரி, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இம்போர்ட்டுங்கிற கீவேர்ட் ஸ்பேஸ் SQLite 3. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். Create a connection using connect method and pass the name of the database file. Create a connection using connect method and pass the name of the database file. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா connect அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் வழியாக தான் நம்ம என்ன பண்ணணும், டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண முடியும். SQLite மாடலுக்குள்ள கனெக்ட்ங்கிற மெத்தட். தென் ஒன் மோர் ஆப்ஜெக்ட், கர்சர் ஆப்ஜெக்ட். கர்சர் ஆப்ஜெக்ட் இஸ் தேர். இந்த கர்சர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ஷன் டாட் கர்சர் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த SQL கமாண்ட்ஸ் இந்த கர்சர் ஆப்ஜெக்ட் வழியாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கர்சர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். கர்சர் ஆப்ஜெக்ட் வழியாக தான் நம்ம என்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், SQL கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரி, ஓகே. Connecting to a database in step 2 means passing the name of the database to be accessed. வேற ஒன்றும் இல்லை. ஸ்டெப் 2ல கொடுத்துருக்காங்க இல்லையா, கனெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனெக்ட், இம்போர்ட், ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் SQLite, அப்புறம் கனெக்ட் மெத்தடு, அப்புறம் கர்சர் ஆப்ஜெக்டை அசைன் பண்ணணும். இந்த 3 வேலை நாம செஞ்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது 2வது ஸ்டெப் சொல்லியிருக்குதுன்னா டேட்டா பேஸை எதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கனெக்ட் மெத்தட் வழியாக கனெக்ட் பண்ணிக்கணும். If the database already exists in the connection will be opened the same. Otherwise Python will open a new database file and specified name. சப்போஸ் கனெக்ட் மெத்தடில் ஒரு டேட்டா பேஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ் ஏற்கனவே இருக்கணும். சப்போஸ் இல்லாமல் இருந்தால் அந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கும், ஓப்பன் பண்ணிக்கும். தென் கர்சர் இன் ஸ்டெப் 3 is a control structure used to traverse fetch records database. ஸோ traverse அப்படின்னாவே என்ன பண்ணுறோம், traverseனாவே வந்துடுது. நம்ம உள்ள என்ன பண்ணலாம், go through the tuples or data within the database table. ஒரு database table இருக்கிற எல்லா டேட்டாஸையும் என்ன பண்ணலாம், உள்ள இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, வியூ பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் காமனாக என்ன சொல்லுவோம், traverse அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராவர்ஸ் பண்ணுறக்கு அந்த டேட்டா பேஸ் டேபிளுக்கு ரெக்கார்ட்ஸை ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் கர்சர் ஆப்ஜெக்ட். கர்சர் ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் ஒர்க்கிங் வித் பைத்தான். எது மேஜர் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்சர் ஹேஸ் அ மேஜர் ரோல்.
all the commands will be executed using cursor object only. எல்லா கமெண்ட்ஸும் கர்சர் ஆப்ஜெக்ட் வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பண்ணணும், SQLite 3 அப்படிங்கிற மாடல் இம்போர்ட் பண்ணணும், கனெக்ட்டுங்கிற மெத்தட் வழியாக டேட்டா பேஸ் ஃபைலை கனெக்ட் பண்ணணும், கர்சர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் வழியாக தான் SQL கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுதான் மேஜர் ரோல் இருக்குது. டு கிரியேட் அ டேபிள் இன் டேட்டா பேஸ், கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ரைட் SQL கமாண்ட் இன் இட். ஸோ டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள கமெண்ட் கொடுக்கணும், கிரியேட் டேபிள் கமெண்ட் கொடுக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கர்சர் ஆப்ஜெக்ட் தான். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் கர்சர் ஆப்ஜெக்ட், வித்தின் த கர்சர் ஆப்ஜெக்ட் யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் திஸ் SQL கமாண்ட். அதுக்கான காமன் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கர்சர் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு SQL கமாண்ட். கர்சர் ஆப்ஜெக்ட் நேம், அந்த கர்சர் ஆப்ஜெக்ட் நேம் என்ன நேம் வச்சிருக்கோங்க, SQL காம்னா SQL காம்ல தான் கர்சர் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு within the double quotation or single quotation or triple quotation we can give SQL command. For executing the command, the cursor method and pass the required SQL command as parameter. Many number of commands can be stored in the SQL command and can be executed one after another. So any changes made in the values of the record should be passed by the command commit before closing the table connection. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்சர் ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம எந்த கமாண்ட் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலுமே இப்போ இங்கே பாருங்கள், அங்கே ஆட்டோ கமிட் ஆச்சு MySQL, இங்கே அப்படி இல்லை. நம்ம கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், கமிட் அப்படிங்கிறது கொடுக்கணும் டேபிளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் அது டேபிள் அப்டேட் பண்ணுவோம். அது வரைக்கும் டெம்பரவரியாக தான் டேபிள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ டேபிள் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கடைசியாக பண்ண எல்லா சேஞ்சஸும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கமாண்ட் கொடுக்கணும், கமிட் கமாண்டை கொடுத்தே தீரணும். எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் சரி, சரிங்களா? சரி, இது நம்ம MySQL ஒரு சில விஷயங்களை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த லெசனுக்கு வரணும். ஸோ MySQLங்கிற லெசனே தெரில அப்படின்னா நீங்கள் அந்த லெசனை தரவாக பார்த்துட்டு அதுக்கான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வாங்க. சரி, ஓகே. கிரியேட்டிங் டேட்டா பேஸ் யூஸிங் SQLite யூஸ் பண்ணி எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம். சரி, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல SQLite நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பைத்தான் கோடிங் வழியாக அந்த கோடிங்கில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம எப்படி SQLiteல டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் இப்போ CMD கொடுத்து நான் உள்ளே போகிறேன். இப்போ இங்கேருந்து நான் SQLite ஆக்சஸ் பண்ண முடியுமான்னா SQLite நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது ஏற்கனவே இன்ஸ்டாலேஷன் வீடியோஸில் நம்ம கொடுத்துருக்கோம், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. இப்போ எங்கே இருக்குது அப்படிங்க நான் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா C டிரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் C டிரைவில் SQLite அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த SQLite 3 அப்படிங்கிற ஃபைல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ரன் பண்ணணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் அந்த ஃபோல்டருக்கு நம்ம போய்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், SQLite 3 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா ஃபைலே இல்லை அப்படின்ட்டுருச்சு. ஸோ C:CD C:\\SQLite அப்படி அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ SQLite 3 அப்படின்னு கொடுத்தா உள்ளே போயிடுது. ஸோ .quit. சப்போஸ் யாராவது நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிக்கலாம், நான் எந்த டிரைவில் இருந்தாலும் நான் அங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிக்கிங்க. அதுக்கு சிஸ்டம்ஸில் போய் SYSTM சிஸ்டமில் அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள், அதாவது டைரெக்டாகவே என்விரான்மெண்ட் வேரியபிள் அண்ட் கமாண்ட்லேருந்து கூட நம்ம சர்ச் பண்ணலாம். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு இந்த பாத் இருக்கு இல்லைங்களா, இதில் எடிட் கொடுத்து இங்கே நியூ. இப்போ அந்த டிரைவ் இங்கே கொடுத்துக்கணும். வேம் சர்வருக்கு கொடுத்த மாதிரியே தான், MinGW கொடுத்த மாதிரியே தான் SQLiteன்னு கொடுத்து ஓகே கொடுத்துடணும். ஓகே. இப்போ இதே கமாண்டை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும் கமாண்ட் ப்ராம்ப்டை. பாத் செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்போ இங்கேருந்து எந்த பாத்தில் இருந்தாலும் உங்களுக்கு SQLite 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஆனால் இதுக்கு முன்னாடி போகலை. ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து செட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா பார்த்து செட் பண்ணால் டைரெக்டாகவே நீங்கள் அந்த கன்சர்ன் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிங்க. இப்போ C:\\SQLite இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போயிட்டேன். சரி, இப்போ .QUIT வெளியில் வந்துடுறேன். சரி, இப்போ நான் இதுக்குள்ளே உள்ளே போயிடுறேன்.
ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டேன். சரி, அது இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் டேட்டா பேசஸ் கொடுக்குறோம். இங்கே ஷோ கமாண்ட் கொடுக்க தேவையில்லை. என்ன டேட்டா பேஸ் இருக்குன்னா மெயின் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணினாலும் பை டிஃபால்ட்டாக ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் SQLite. ஸோ நம்மள அதுக்கு பேர் மெயின் இருக்கும். அடிஷனல் டேட்டா பேஸஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும். SQLite பை டிஃபால்ட்டாக மெயின் டேட்டா பேஸ் எல்லா SQLite இருக்கும் கம்பல்சரியாக. சரி, இப்போ வேறு எதுவும் டேட்டா பேஸ் இல்லை. இப்போ நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணால் அதில் கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம சொல்கிற கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். கிரியேட்டிங் டேட்டா பேஸ் யூஸிங் SQLite. The following example explains how to connect made database through Python SQLite 3. ஸோ இதுக்கான பைத்தான் கோட் டெமான்ஸ்ட்ரேட் டேபிள் கண்டெயின் SQL instructions importing model. சரி, ஓகே. இங்கே இம்போர்ட் மாடல்னு ஒரு லைன் இருக்குது. கனெக்ஷன் அப்படிங்கிற மெத்தட், கனெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. கர்சர் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கர்சர் கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க ஆப்ஜெக்ட். பட் இதில் வந்து எந்த SQL கமாண்டும் எக்ஸிக்யூட் பண்ணல. In the above example, database with us academy would be created. It is similar to the SQL command create database academy. இப்போ MySQL create database academy கொடுத்த மாதிரியே தான் டைரெக்டாகவும் நம்ம create academy SQL கொடுத்து நம்ம create database கொடுத்து இந்த SQLite நம்ம கிரியேட் பண்ண முடியும். To SQL server SQL 3.connect அப்படின்னு சொல்லிட்டு assembly.db is again some program connect command just opens already created database. ஸோ அகாடமிங்கிற டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதையே கனெக்ட் பண்ணிக்குது. ஸோ ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா கிரியேட் பண்ணாமல் கனெக்ட் பண்ணிக்கும், இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்குது. அவ்வளோதான், நியூவாக கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஹேவிங் கிரியேட்டட் an empty database you will most probably add one or more tables to this database. The SQL syntax creating a table student in this database academy looks like follows. சரி, ஒன்ஸ் நம்ம அகாடமிக் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்து டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதோட நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸஸில் ஃபாலோவிங் கிளாஸஸில் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ எப்படி கிரியேட் பண்ணலாம், பைத்தான் ப்ரோக்ராமில் இருந்துட்டு பைத்தான் ஷெல்லை ஓப்பன் பண்ணிக்கணும். சரி, இப்போ ஃபைல், நியூ ஃபைல். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புக்கில் இருக்கிற கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். இம்போர்ட் இந்த கமாண்ட் லைன் தேவையில்லை. ஃபைல், நியூ ஃபைல், சரி, ஃபைல் சேவ். இங்கே நம்ம டி டிரைவில் ஒரு ஃபோல்டரே கிரியேட் பண்ணிக்கலாம். டி டிரைவில் ஒரு ஃபோல்டர் SQL அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். SQ அப்படின்னு மட்டும் பேர் வைக்கிறேன், SQ.c. ஓகே, இப்போ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகாடமி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இது கர்சர் ஆப்ஜெக்ட், இது இம்போர்ட் பண்ணிருச்சு. கனெக்ஷன் அப்படிங்கிறதுல SQLite.3. இப்போ இந்த கிளாஸ் இந்த மாடலுக்குள்ளே தான் இந்த கனெக்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணி கனெக்ட் கால் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்னா டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ academic.db அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா academic.db அப்படிங்கிற டேட்டா பேஸே எந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கனெக்ஷனுங்கிற ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது. ஒன்ஸ் கனெக்ஷனுங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் அதுக்கப்புறம் கர்சர் ஆப்ஜெக்ட் வழியா அந்த டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட் டாட் கர்சர் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்து இன்னொரு கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். தென் அது வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ கனெக்ஷன் இஸ் அ டேட்டா பேஸ், இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட், the name is given by us. ஸோ நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். பட் SQL3 அப்படிங்கிறது கனெக்ட் அப்படிங்கிற மெத்தட் ஏற்கனவே இருக்கிற மெத்தட். இந்த டேட்டா பேஸ் ஏற்கனவே இருக்கணும், இல்லைன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்த அதே ஆப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணணும், கர்சர் ஆப்ஜெக்ட்டுக்கு கர்சர் கிரியேட் பண்ண முடியும்.
ஸோ கர்சர் ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் கர்சர்னே வச்சுக்கிறாங்க, அல்லது நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நேமும் நம்ம டிஃபைன் பண்ணுற நேம், அதாவது ஐடென்டிஃபையர்ஸ் தான். ஸோ இங்கே டேட்டா பேஸ்க்கு என்ன ஐடென்டிஃபை கொடுக்குறோமோ அந்த ஐடென்டிஃபையர் தான் இந்த மெத்தடை கால் பண்ண முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே கொடுக்குற நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த 3 இடத்துல மட்டும் நம்ம யூசர் டிஃபைன் நேமை கரெக்டாக கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, இதை நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் எந்த மெசேஜும் வராது. அதனால் பிரிண்ட் டேட்டா பேஸ் கிரியேட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ், டிபி கிரியேட்டட் அண்ட் ஓப்பன்டு. நீங்கள் வேணால் மெசேஜ் அப்படி போட்டுக்குங்க. நம்ம இதை சேவ் பண்ணிக்கிறோம், இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ டிபி கிரியேட்டட். ஸோ டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு எப்படி சார் தெரியும்? ஸோ அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்முடைய இந்த சோர்ஸ் ஃபைல் சேவ் பண்ண இல்லைங்களா, அந்த லொக்கேஷனில் போய் பார்ப்போம். ஏன்னா இது சி டிரைவில் போய் சேவ் ஆகலை. ஸோ அந்த சோர்ஸ் ப்ரோக்ராம் எங்கே இருக்கோ அந்த ஃபைலில் போய் சேவ் ஆயிடுச்சு. சோர்ஸ் ஃபைல் எங்கே கொடுத்துருந்தோம்? டி டிரைவில் எஸ்கியூஎல்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா academy.dbன்னு ஒரு டேட்டா பேஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டேட்டா பேஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நம்ம இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்கியூஎல் கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம டேட்டா பேஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறதை மட்டும் கிளியராக பார்த்துட்டோம். ஸோ கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இதோ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுற மெத்தட் வழியாக டேட்டா பேஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். தென் கர்சர் கிரியேட் பண்ணிக்கிறோம், பட் இதை நம்ம யூஸ் பண்ணலை. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 15.3.1 நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேட்டா பேஸ் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். அது கிரியேட் ஆயிடுச்சாங்கிறது எக்ஸ்ப்ளோரர்லையும் செக் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸ் என்னுடைய கண்டினியூஷனை நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். Okay students, be safe, stay healthy, have a nice day. Thank you, bye.